வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல கணேசன் செய்த சதி வேலையால நம்ம சிபியோட அப்பாவுக்கு பயங்கரமான ஆபத்து வருது. உடனே நம்ம அதிரடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்த உயிருக்கு போராடின நிலைமையில இருக்காங்க. அந்த நேரம் தான் நம்ம தமிழோட ஃப்ரெண்டு என்ட்ரி கொடுக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கீர்த்தி என்ன தமிழ் இங்க எப்படி அப்படின்னு கேட்க நேரம், என்னோட மாமாவுக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல நேரம், உங்க மாமாவை நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க மாமாவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இது வேணும்னியே இவரை க்யூர் ஆகாமல் இருக்கிறதுக்கு யாரோ பர்பஸாக பண்ணியிருக்கு சதி. இது டெய்லி ஸ்லோ பாய்சனாக ஏற்றி இவங்க உடம்பை இவர் எழும்ப முடியாத அளவுக்கு கொண்டு போயிருக்கு. இது இவ்வளோ நாள் கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை, வேணும்னு இதை பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த எதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி வாரி போடுறாங்க. இதை கேட்டு தமிழ் அரண்டு போகிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வேற யார் எதிரி இருப்பா அப்படின்னு அந்த இடத்துல கணேசனின் பித்தலாட்டத்தை கண்டுபிடிக்கிறாங்க நம்ம தமிழ். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம கணேசன் மச்சான் நீங்கள் ஒரு காலமும் எழுவப்படாது, எழும்பாமல் இப்படி ஏசி ரூமுக்குள்ளே சொகுசாக படுத்தே கிடக்கணும், அதுக்காக தான் உங்களை எழும்ப முடியாத அளவுக்கு ஸ்லோ பாய்சனை நான் ஏற்றி உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். இப்படியே இந்த ஒத்த ரூமுக்குள்ளே சுருண்டு கிடக்கணும், நீங்கள் இப்படி சுருண்டு கிடந்தாதான் நான் ராஜா கணங்க வாழ முடியும், அதுக்காக தான் மச்சான் இது அப்படின்னு அந்த இடத்துல குளுக்கோஸுக்குள்ளே மருந்தை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம சிவியோட அப்பாக்கி முத்துன ஸ்டேஜ் மாதிரி அப்படியே இழுத்தடிக்குது, மூச்சு மேலங்கீழும். இதை வீட்டுக்காரங்க பார்க்குறாங்க, நம்ம மீனா பார்க்குறாங்க, துடிச்சு போகிறாங்க. என் கணவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு பதறி அடித்து தூக்கிட்டு போகிறாங்க. இந்த நியூஸு நம்ம தமிழுக்கு கிடைக்குது. மாமா காலையில் நல்லா தான் இருந்தாங்க, அதுக்கு பிறகு எப்படி ஆச்சு ஒன்றுமே புரியலையே, புரியாத புதிராக இருக்க அப்படின்னு அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. ஐசி வார்டு முன்னாடி கூட்டமாக கூடி நிற்கிறாங்க. நம்ம ஜனகம்மா அப்படியே மிரண்டு போய் தன்னோட பையன் ஏன் இப்படி ஒரு சீரியஸ் கண்டிஷனில் ஆனான்னு தெரியலை, என்ன ஆச்சு, அவன் நல்லா தானே இருந்தான் அப்படின்னு அந்த இடத்துல குழம்பி தவிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம தமிழோட ஃப்ரெண்டு பேசுகிறாங்க. என்ன தமிழ் அப்படின்னு கேட்குறேன்னா, கீர்த்தி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நலம் விசாரிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ தான் என்னோட மாமாவுக்கு பிரச்சனை. என்ன உன்னோட மாமாவுக்கா, நான் போய் பார்க்குறேன் உன்னோட மாமாவை அப்படின்னு அந்த இடத்துல கீர்த்தி உள்ளுக்க போகிறாங்க. நம்ம கணேசன் ஐயோ இந்த குட்டையெல்லாம் இவ கண்டுபிடிச்சிட போகிறா, தமிழ் இவ யார் அப்படின்னு கேட்க நேரம், இங்கே உள்ள சீப் டாக்டர் இவ என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கிளாஸ்மேட் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், அப்படியா அப்படின்னு மிரண்டு போகிறாங்க. வேறு டாக்டர்லாம் பார்த்துட்டு தானே இருக்கா, இவ போய் உள்ளுக்கு போய் என்ன கிளிக்க போகிறா, இவ எதுக்காக போகிறா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. தன்னோட குட்டையெல்லாம் டாக்டர் போட்டு உடைச்சிருவாங்கன்னு பயம் அடி வைத்த கணேசனுக்கு கலக்க ஆரம்பிச்சிட்டுனே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தமிழ் உள்ளுக்கு போன டாக்டரை வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு வராங்க. உனக்கிட்ட தனியாக பேசின தமிழ் வா அப்படின்னு கூப்பிடாங்க. கூட்டிட்டு போய் புட்டு வைக்கிறாங்க. இந்த பாரு, இவ்வளோ நாள் உன் மாமாவுக்கு கொடுத்துருக்க ட்ரீட்மெண்ட் தப்பு, அவரை தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் எழும்ப முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கணும்னு யாரோ வேணும்னு பண்ணியிருக்கு. பர்பஸாக ஒவ்வொரு நாளுமே ஸ்லோ பாய்சனை ஏற்றி இவரை எழும்ப முடியாத அளவு பண்ணுறாங்க அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. என்ன கீர்த்தி சொல்கிற அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் இவரை பார்த்த வரைக்கும் இவர் ஏற்கனவே சரியாகி க்யூர் ஆகிருக்கும், ஆனால் வேணும்னு இவரை போட்டு எழும்ப முடியாமல் பண்ண டெய்லி ஸ்லோ பாய்சனாக ஏற்றி தவறான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இதுதான் நடக்குது அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே உண்டை வீட்டு ஜனகமா உப்பை சின்னுக்கிட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கிறது யார், எல்லாம் அந்த வெண்பாவோட அப்பா கணேசனின் வேலையாக தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் மாமா, நீங்கள் பழையபடி நல்லா நடக்கணும், நீங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் பிஸ்னஸை எடுத்து பார்க்க அளவுக்கு நான் உங்களை கொண்டு வருவேன், அது என்னோட பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல தமிழ் நினைக்கிறாங்க. நம்ம ஜனகமா தமிழை கூட்டு என்ன நடந்துச்சு, டாக்டர் வந்துட்டு என்ன சொன்னாங்க சொல்லு தமிழ் அப்படின்னு கேட்க நேரம், அம்மா இவ்வளோ நாள்
மாமாவுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் தப்பான ட்ரீட்மெண்ட் தான். வேணும்னு யாரோ மாமா படுத்த படுக்கையாக கிடக்கணும், எலும்பி லாந்த திரும்பிடாது, கம்பெனியெல்லாம் கவனிக்கக்கூடாது, ஒட்டு மொத்தமாக ரூமுக்குள்ளே சுருங்கி முடங்கி கிடக்கணும். அதுக்காக தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, பர்பஸாக பண்ணியிருக்காங்க. ஸ்லோ பாய்சனை மாமாவுக்கு தினம் தினம் ஏற்றுறாங்க. இதெல்லாம் வேணும்னு செய்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே அப்படி யார் செய்வா? நல்லா தானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக தானே பண்ணிகிட்டு இருக்கோம், குளுக்கோஸை ஏற்றி. அப்போது இந்த குளுக்கோஸில் தான் அந்த மருந்தை ஏற்றி நடக்குதா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கணேசனின் ரூமுக்கு யார் நம்ம கணேசன் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் நினைக்கிறாங்க. கணேசன் தான் மாமா ரூமுக்கு அடிக்கடி போயிருக்கணும், இதை கண்டிப்பாக கண்காணிக்கணும் அப்படின்னு மாமா ரூமில் என்ன நடக்குது, யார் அடிக்கடி போகிறா அப்படின்னு நம்ம ஜனகம்மா நம்ம கண்காணிச்சாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மாமாவை க்யூர் பண்ணதுக்குள்ளே வழி தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் சொல்ல நேரம் கரெக்டாக சொன்ன. நம்ம வீட்டுக்குள்ளே உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க அவனை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அது வர ஓயாத தமிழ். கண்டிப்பாக இன்னையிலேருந்து இந்த விஷயம் வெளியே தரக்கூடாது. நம்ம 2 பேர்த்துக்கும் தெரியணும், யார் என் பையனோட ரூமுக்கு அடிக்கடி போகிறா, என்ன நடக்குது, அவனுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் யார் அப்படின்னு நான் அந்த இடத்துல கண்டுபிடிச்சி அந்த கணேசன் தோலை உரிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜனகம்மா கங்கணம் கட்டுறாங்க. அதோட கீர்த்தி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே எல்லா வழியும் பார்த்து அவங்கள கொஞ்சம் க்யூர் ஆக்கி சரி இனி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனால் ஒன்று, இனி அவங்கள கவனமாக பார்த்தா கூட்டிய சீக்கிரத்தில் அவங்க எழும்பி நடப்பாங்க தமிழ் அப்படின்னு சொல்லினாரு. ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம தமிழ் நன்றியை தெரிவிச்சுட்டு வீட்டுக்கு நம்ம சிபியோட அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. வந்ததும் நம்ம ஜனகம்மா நம்ம தமிழ் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க அந்த துரோகியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுத்துறாங்க. அப்போ தான் மறுபடியும் கணேசன் நம்ம சிபியோட அப்பா ரூமுக்கு போகிறாரு. இதை நம்ம ஜனகம்மாவும் தமிழும் வாட்ச் பண்ணுறாங்க கேமராவில். அங்கே உள்ளக என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு மருந்து எடுத்து குளுக்கோஸுக்குள்ளே குத்த போகிறாங்க. ஓ, இவரோட வேலையா? அப்போ நம்ம வீட்டில் இருந்த துரோகி இவன் தானா அப்படின்னு ஜனகம்மா கண்டுபிடிக்கிறாங்க. ஓடி போகிறாங்க. என்ன கணேசா பண்ணுற, நீ என் பையனுக்கு என்ன கொடுக்குற அப்படின்னு இழுத்து பிடிச்சி அடிக்கிறாங்க. என்னம்மா, அவருக்கு நான் ஒன்றும் பண்ணலையே, உன் கையில் இருக்க அந்த மருந்து என்ன, எங்களுக்கு எல்லாமே தெரியும், நீ தான் என் பையனை நடக்க முடாமல் ஆக்கி என் பையனின் இந்த நிலைமைக்கு காரணம் நீ தானா அப்படின்னு அந்த இடத்துல சட்டையை பிடிச்சி நம்ம கணேசனுக்கு சொட்டையை முடிக்கிறாங்க நம்ம ஜனகம்மா. அதோட தமிழ் வர்றாங்க. சபாஸ், இப்போ நல்லாவே புரிஞ்சுட்டு, நீங்கள் தான் எங்கள் மாமாவை எழும்ப முடியாமல் ஸ்லோ பாய்சனில் மருந்தையாட்டி தினம் தினம் கொன்னது நீங்கள் தானா? நீங்கள் தான் அந்த துரோகியா? சொல்லுங்கள், எங்கள் மாமாவை உங்களுக்கு என்ன பாவம் செய்தார்? அவங்க உப்பை தின்னுக்கிட்டு எப்படி உங்களுக்கு துரோகம் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இனி இந்த வீட்டில் இந்த கணேசன் இருந்தால் என் பையன் நல்லா இருக்க முடியாது, இப்போமே வெளியே போங்க அப்படின்னு கணேசனை வெளியே விரட்டி விட்றாங்க. இதை பார்த்து வெண்பா அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாம் இந்த தமிழால் தான் வந்துச்சு அப்படின்னு இவன் தமிழை எப்படி ஓரங்கட்ட நான் பழி வாங்கினேன், இதே மாதிரி எங்கள் அப்பாயை விரட்டி விட்டது மாதிரி இந்த தமிழை வீட்டை விட்டு ஓட வைக்கணும், அதை நான் செய்வேன் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க வெண்பா.